எனக்கு இந்த படம் பார்க்குறப்பயே ஒரு லெஜண்ட் சார் படம் பார்க்குற மாதிரி தெரியல, ஒரு விஜய் அஜித் சார் படம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சது. ஸ்பாய்லர்லாம் கிடையாது, ஆனால் ஸ்பாய்லர் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து சிகரெட் இப்படி செஞ்சு வரல, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் படத்துக்கு யூஸ் ஆகும். கண்ணாடிலாம் கரெக்டாக அப்படியே அலையாலையாக ஒரு இது மாதிரி இருக்கும், அப்படியே பிடிச்ச ஒரு அமுக்கு வரும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லெஜண்ட் சாரோட லீடர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சில விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. நாங்கள் படத்தில் பார்த்து ரசித்த விஷயங்கள், நோட்டீஸ் பண்ண விஷயங்கள், சேஞ்ச் பண்ண விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ தீபக், நீங்கள் வந்து லீடர் படத்தில் நோட்டீஸ் பண்ண ஒரு பயங்கரமான விஷயங்கள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக சொல்ல போனால், செகண்ட் ஹாஃபில் அமிர்தா ஐயர் அவங்க கிட்ட வந்து ஒரு அழுது ஒரு பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில் வந்து உண்மையாக மனுஷன் ஸ்கோர் பண்ணுறாரு, சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அந்த காட்சியை. கண்டிப்பாக ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுது அவர் அந்த சீனில் நடிக்கிறப்போ. கண்டிப்பாக நிறைய ஹீரோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து இந்த அழுகிற சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சே காட்ட மாட்டாங்க, தலையை வந்து துணிஞ்சு வந்து ஃபேஸை காட்டி அழுகிறது அப்படிங்கிறது. ஏன்னா அழுகிறப்போ நம்ம ஒருத்தர் அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் ஏற்படும். நிறைய ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறப்ப கையை வச்சு மூஞ்சி மறைச்சிக்கிட்டே அழுதுருவாங்க. பட் அதுக்கெல்லாம் தயங்காமல் ஓப்பனாக கண்ணீர் வரவழைச்சு முகத்தை பார்த்து அழுகிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். நான் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ண விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, தலைவர்னு வந்துருச்சு விடுங்களேன், நம்ம லெஜண்ட் சாரோடைய ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு உழைப்பு செலுத்தி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது. நான் ஆடியோ லான்ச்சில் கிளிம்பஸ் ஈவெண்ட்லாம் வந்து அவர் அப்படி ஒர்க் பண்ணார், அவர் இப்படி ஒர்க் பண்ணார், அவர் வந்து சுறுசுறுப்பாக இருப்பார், துருதுருன்னு இருப்பார், அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. என்னடா இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன இப்படி அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் படத்தில் பார்த்தப்ப தான் தெரிஞ்சு இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது, ஆனால் ஸ்பாய்லர் மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னா, நிறையா ஒரு ஆக்சிடென்ட் சீனு, இந்த ஆக்ஷன் சீனு, சேசிங் சீன்லாம் இருக்கும். அப்பப்போ கீழே விழுந்து புரள்றது, அந்த மாதிரியான சீன்கள்லாம் ஓடுறாரு, தாவுறாரு, உதைக்கிறாரு, அடிக்கிறாரு, கீழே மண்ணில் சரிஞ்சிட்டு போகிறாரு, அதெல்லாம் வந்து பயங்கரமாக தெரியுது. அவர் வந்து இந்த வயசுலையும் ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, ஆக்ஷன் சீன்ஸை நல்லா புல் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்லேயே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், அவரே சொல்லியிருந்தார், எனக்கு உடம்பு முடியலாமல் ஒரு ஷாட் நான் போய் பண்ணேன், ஆனால் நல்லா ஃபயராக பண்ணிட்டேன், கேமரா ஆன் பண்ணோன்னே எனக்கு என்னன்னு தெரியல ஒரு எனர்ஜி வந்துருதுன்ட்டு அது ஸ்க்ரீனில் இருந்து பிரதிபலிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு விஷயம் அடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, சார் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பொண்ணை காணாங்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேனிக் ஆகிற மாதிரியான ஒரு இடத்துல, அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் எலவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டர் வந்து பயங்கரமாக அந்த எடிட்டிங் பேட்டர்னு டாலி ஜூம்லாம் போய் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, அவரோட எம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த எமோஷன்லாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கிராஃப்டாக ஒரு பயங்கர ஒர்த்தாக இருக்குது. ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் சிறப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து டெக்னிக்கலாக சொல்லலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லலாம். லெஜண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்க வரவரை பிடிச்சி ஒரு ட்ரெயினில் வந்து வெளியே தள்ளுவார். ஸோ அப்படி தள்ளுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு கண்ணாடிலாம் கரெக்டாக அப்படியே அலையாலையாக ஒரு இது மாதிரி இருக்கும், அப்படியே பிடிச்சி ஒரு அமுக்கு வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்கறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் இருக்கும். ஸோ நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் சும்மா போகிற போக்கெல்லாம் மேம்போக்கா சாக்கு போக்குக்காக வைக்காமல் அதுக்கான ஒரு காரணங்களும் பின்னாடி வச்சுருப்பாங்க. அந்த காரணங்கள் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு காது கேட்கல அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிஷின் வாங்கி அவர் மாட்டுற அந்த சீன் வந்து எமோஷனல் சீனுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் அதில் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் அது வந்து ஒரு கிளாப் மூவ்மெண்ட் பண்ணுச்சு. அந்த காது கேட்காத அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த அஸ்வத் மாரிமுத்து பண்ணுவார். இந்த டிராகன் படத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து சிகரெட் இப்படி செஞ்சு வரல, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் படத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரியான ஒரு விஷயம் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம சரவணன் சாரோட ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட குணத்துக்கு, அவரோட தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமாரே வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அவரோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், நான் வந்து என்னோட மனைவியை இழந்து வந்து 7 வருஷமாக தனியாக இருக்கேன், ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நான் ரொம்ப இறுகி போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட முக பாவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஸோ அப்படி இருக்கிற வந்து இந்த மாதிரி தான் வந்து பெருசாக சோகமான எப்பயுமே வந்து வாழ்க்கையை இழந்து என்னோட உயிரே என் பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான்
இருப்பான், அவனை பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் சாருமே கொடுத்துருப்பாரு, போர்ட்ரேயும் பண்ணியிருப்பாரு. அடுத்து என்ன விஷயங்கள் அப்படின்னா, தலை வந்து ரொமான்ஸ் லெஜண்ட் படத்தில் வந்து நிறைய இடத்துல மீம் மெட்டீரியல்லாம் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு பண்ணியிருப்பாரு. இப்போ வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தில் சூரிக்கு வந்து ஒரு குட்டி ரொமான்டிக் டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த வழிநடுக காட்டு வழிபாட்டில் வந்து எங்கள் ஊருக்காரவே ஆயிட்டீங்களா, அதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு இந்த இந்த ஒரு லைனே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடியாக பண்ணுங்க வெற்றி ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா கண்டென்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஆடியன்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு லைனுக்கு. அதே மாதிரி ஒரு மேட்ரு இந்த படத்தில் வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம லெஜண்ட் சார் ஒரு டைலாக்கா வேணா நம்ம சொல்லிடலாம். இந்த மூஞ்சியை வந்து வாழ்க்கை ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் இருக்கும். அது கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல வந்துச்சு, அதனால அந்த சீன் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. லெஜண்ட் சார் வந்து இந்த விஷயத்துல தான் வந்து இன்ஸ்பயர் பண்றாரு. ஒரு தனிப்பட்ட மனிதனா என்னுடைய கனவு நோக்கி எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, லைஃப் பிகைன்ஸ் அட் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் என்னுடைய கனவு நோக்கி பயணிக்க அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன், நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்களுக்காகவே எங்களுக்காக ப்ரூவ் பண்ணல, அவர் வந்து அவருக்காகவே ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. டேய் நீ இப்படி பண்ணல, நீ இதோட நல்லா பெட்டராக பண்ணும் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு சரியான பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் தெரியுது. ஏன் அப்படின்னா எந்த கதையை எந்த படத்தை வச்சு பண்ணுனா நமக்கு வந்து வியாபாரம் ஆகும், அது வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு இந்த படம் பார்க்குறப்பயே ஒரு லெஜண்ட் சார் படம் பார்க்குற மாதிரி தெரியல, ஒரு விஜய் அஜித் சார் படம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நான் சொன்னது டெக்னிக்கலாக சொல்கிறேன், டெக்னிக்கலாக சூப்பராக ஒரு பெரிய படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கடத்திடுது. அங்கே இருந்த ஃபேன்ஸும் அவரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுனால எனக்கு டக்குன்னு ஒரு விஜய் அஜித் பெரிய ஸ்டார் படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் அந்த படம் கொடுத்துச்சு. அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணேன், அவருக்கு வந்து இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவருக்கு சூப்பராக ஃபிட் ஆகுது. இந்த பாம் பிளாஸ்ட் சீன்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாஸ் சீனாக வந்து எலவேட் பண்ணுவாங்க அவரை. அது பார்க்குறப்போ அவருடைய வாக்குக்கும் எல்லாத்துக்கும் பயங்கரமாக செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ஃபிலிம் வந்து அவர் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாரு. இந்த படம் மூலயமா சினிமாலையும் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும். நீங்கள் ஸ்லோ மோஷன் அப்படிலாம் சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு மேட்டர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுவே மற்ற ஹீரோக்கள் படமாக இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு ஹீரோய்க்கான மொமெண்ட்டில் ஒரு ஸ்லோ மோஷனான மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே புகையை விட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோய்க்காக ஸ்லோ மோஷன் நடந்து வருது அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மிகப்பெரிய தலைவர்களே பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக இருந்திருக்காரு, நான் வந்து புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறதா நிறைய காட்சிகளில் எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அந்த கெட்ட வார்த்தையை பேசியிருப்பாங்க. அது ஒரு ஹீரோய்க்காக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மால் வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையோ படத்துக்காக பண்ணுற விஷயம் தான், இருந்தாலும் படத்துக்காக பண்ணுற விஷயம்னு நம்ம வந்து அசால்ட்டை எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய கட்சிகளே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு தலைவரை பார்த்து கட்சிகளே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ படம் சாதாரண விஷயம் கிடையாது. தலைவர் வந்து அதில் வந்து கான்சியஸாக இருந்துக்காப்ல, பொலிட்டிக்கலாகவும் சரி, நம்ம வந்து புகைப்பிடிக்கிற மாதிரியோ மது குடிக்கிற மாதிரியோ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரியோ அபியூஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே நடிக்கல. இன்ஃபேக்ட் ஹீரோயினுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த நெருக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு இதுவாக தான் இருக்கும். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் அல்டிமேட் பண்ணியிருந்தாரு. அந்த சர்ச்சில் ஒரு பேசுகிற சீனில் ஒன்று வரும், அதாவது அவர் ரெகுலேட் பண்ணி பேசுறது அப்படிலாம். படத்தை பற்றி இப்போ நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டோம். எனக்கு இன்னொரு பிரச்சனையாக என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா பாயல் ராஜ்புட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு மிஷனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதாவது இவரும் லெஜண்ட் சரவணனும் ஒரு ஷூட்டிங் இந்த இதுக்கு போவாங்க, ஒரு ரவுடிங்கில் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு போவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் என்ன வேலை பண்ணுறோம், நீ வேணா வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. இதில் வந்து துரை செந்தில்குமார் அவருடைய இந்த டச் மிஸ் ஆகுதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து நல்ல கமர்ஷியல் படம் பண்ணுவார், நல்ல லாஜிக் இருக்கும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக தோணுச்சா? இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் ஏற்றிக்கணும். நம்மளால துரை செந்தில்குமார் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு டேரக்டர். கமர்ஷியல்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடணும். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து லாஜிக் மீறல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. சில விஷயங்களில் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு, சில விஷயங்களில் ஏற்றுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ கமர்ஷியல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக கொண்டாடப்பட வேண்டியது மேக்கிங் தான். அந்த தேட்டர் எலமெண்ட் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸா வந்து நல்ல ஒரு திருப்தி. அது வந்து நம்மால சரவணன் சாரோட சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் அப்படின்ட்டு அவர் லோகோவை போடுறதுலேருந்து கடைசியில் வந்து
தொடரும் அப்படின்ட்டு சொல்ற வரைக்குமே வந்து அந்த தியேட்டர் எலிமெண்ட் இருக்கு. அதுவும் அந்த டால்பி அட்டம்ஸ் எல்லாம் கேட்கறப்ப வேற லெவல்ல இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நான் நைட் ஷோ போனேன். நைட் ஷோ ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுவும் சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கறதெல்லாம் வந்து கமலா தியேட்டர்ல வந்து, அதுவும் சரவணன் சார் வர்றப்பெல்லாம் அப்படியே டிஜே லைட் செட்டப்லாம் போட்டு அப்படியே தெருக்கி விட்டு வாட்ரா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். செலிப்ரேட் பண்ணலாம். அந்த 3 நாளைக்கு தரமா பார்த்து அவருக்கு அமைஞ்சிருக்கா இல்லை அவர் அமைச்சிக்கிட்டாரான்னு தெரியல. 3 நாள் செம்ம கலெக்ஷன் ஒரு படம். மறக்காம எல்லாரும் படத்தை பாருங்க. படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஏத்துக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. தவறுகள் இருந்த திருத்திக்கிறோம், கருத்துக்கள் இருந்தால் ஏத்துக்கிறோம். இது மாதிரி இன்னொரு விமர்சனம், அப்ரிசியேஷன், டிஸ்கஷனில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபக். நான் தானா? நன்றி, வணக்கம். நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.